இதுதான் சார் நடந்தது. நடந்த கொலைகளுக்கும் எங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை சார். நாங்கள் இந்த கொலையெல்லாம் பண்ணல சார். ஆமாம் சார். கதையெல்லாம் நல்லா தான் சொல்றீங்க. இதே கதையை சினிமா ப்ரொடியூசர் கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா படமாவது எடுத்துருக்கலாம். சேர்ல உட்காந்துட்டு கதை கேட்கறதுக்கு நான் ஒன்றும் சினிமா ப்ரொடியூசர் இல்லை. போலீஸ். சரி, உங்க கதையை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி சொல்றேன். இதுக்கு நான் தான் டைரக்டர், நீ தான் ஹீரோ. விக்ரம் வேதா உங்ககிட்ட வீடியோ கிளிப்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்க அப்பா கொலை செய்யப்பட்ட விஷயம் உனக்கு தெரிய வருது. அவங்க 2 பேரும் செத்ததுக்கு அப்புறம் அவங்கள மாதிரியே இருக்கணும்னு முகமூடி செஞ்சு போட்டுக்கிட்டு கொலைகாரங்களை எல்லாரையும் கொலை பண்ணணும்னு டிசைட் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு ராத்திரி சுமதிக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ண வர சொல்லியிருக்கீங்க. அவளும் உங்களை மீட் பண்றதுக்கு தோட்டத்து வீட்டுக்கு வந்திருக்கா. அங்க நீங்க அவளை கொலை பண்ணிருக்கீங்க. நீங்க அவளுக்கு கால் பண்ணி பேசினதுக்கான சாட்சி இந்த கால் லிஸ்ட்ல இருக்கு. அவளை கொலை பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சு போயிடணும்னு ஒரு புது கதையை ஜோடிச்சு நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரீங்க. உங்க அப்பாவோட கொலையில எஸ்ஐ சத்யபிரகாஷ்க்கும் சம்மந்தம் இருக்கும்னு உனக்கு ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவனை எப்படியாவது மீட் பண்ணணும்னு சொல்லி அவனை சோடா ஃபேக்டரிக்கு வர வச்சு அவனை நீங்க சித்திரவதை பண்ணி மிச்சம் இருக்க கொலைகாரங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவனையும் கொன்னுட்டீங்க. நீ அங்க அன்னைக்கு இருந்ததுக்கான சாட்சி எஸ்ஐ மொபைல்ல உன் ஃபிங்கர் பிரிண்ட் இருந்ததுக்கான லேப் ரிப்போர்ட். உங்க அப்பாவோட கொலையில மந்திரி சிவசுபாஷும் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு கெஸ்ட் ஹவுஸ்ல மந்திரி தனியா இருக்க விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டு அவரை எப்படியோ சாமர்த்தியமா வெளியே வர வச்சு கடைசியில அவரையும் கொன்னுட்டீங்க. இதுக்கு சாட்சி நீ அவருக்கு கால் பண்ண கால் லாக் டீடைல்ஸ். அதே மாதிரி நீ அந்த ஸ்பாட்ல தான் இருந்தேங்கிறதுக்கு ஏர்டெல் டவர்ல இருந்து கிடைச்ச டவர் கன்ஃபர்மேஷன் லெட்டர். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் சார். ஆனால் அந்த கொலையெல்லாம் நாங்கள் பண்ண. இவ்வளவு சாட்சி இருந்தும் திரும்ப கொலை பண்ணலன்னு சொல்ற? இருக்கிற சாட்சியை போதுண்டா, எனக்கு வாழ்க்கை ஃபுல்லா அவனை உள்ள வைக்க. யோ, அவங்க மொபைலை சீஸ் பண்ணி அவனை தூக்கி முதல்ல உள்ள போடு. ஓகே சார். சார், இவன் பேர் போடி நாகப்பன். சென்னையில் இவன் மோஸ்ட் வாண்டட் ரவுடி. மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட். இவன் பேர் அசோக் சார். சென்னையில் நடக்கிற ரவுடிசத்தில் இவனுக்கும் பாதி பங்கு இருக்கு. நெக்ஸ்ட். இவன் பேர் சண்முகம் சார். சென்னையில் நடக்கிற மொத்த ரவுடிங்களுக்கும் இவன் தான் சார் இன்சார்ஜ் மாதிரி. இறந்து போனார்ல சார் மினிஸ்டர், அவருக்கு இவன் தான் சார் ரைட் ஹேண்ட் மாதிரி. இவன் தான் சார் மெயின். எஸ், இவன் தான் அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணது. பாருங்க, பாடியும் முகமும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. எஸ், இதை உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்புங்க. எஸ் சார். எஸ், இவன் தான் அந்த முதியோர் இல்லத்தில் கொலை பண்ணது. இவன் தான் கண்டுபிடிச்சிட்டீங்க. அந்த கொலையெல்லாம் போனது அவன் தானே கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க கடன் உணர்ச்சியை பார்க்கும்போது அப்படியே சல்யூட் அடிக்கணும்னு தோணுதா? யார் ராணி? உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ். இன்னும் 10 நிமிஷத்துல நான் உன்னை எப்படி கொல்ல போறன்ற ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். எந்த இடத்துல கொல்ல போற லொகேஷன் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருந்தா வந்துங்க. ஏய் நீ, ஹலோ ஹலோ ஹலோ. என்னடா சரக்கு முன்னாடி மாதிரி கிக்கே இல்லை. இப்போ வர சரக்குலாம் அப்படியா? ஹலோ, நான் ஏசிபி பரத் பேசுறேன். நீ எந்த இடத்துல இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
உன் உயிருக்கு ஆபத்து இருக்கு. முதல்ல அங்கிருந்து கிளம்பு. ஏசிபி பரத், நீ என்ன பயமுறுத்துறியா? எங்க அம்மா நான் இதுக்கும் பயப்படக்கூடாதுன்னு தான் எனக்கு சண்முகம்னு பேர் வச்சிருக்காங்க. எனக்கு பயப்பட தெரியாது, பயமுறுத்த மட்டும்தான் தெரியும். நீ இப்போ அந்த தோட்டத்து வீட்டில் இருக்க. உன் பக்கத்துல 3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. உன்னோட இடது பக்கம் 2 பேர் உட்காந்து கேரம் ஆடிட்டு இருக்காங்க. உன் எதிரில் ஒருத்தன் பிளாக் டிஷர்ட்டும் பிளாக் கேப்பும் போட்டுருக்கான். என்ன ஏசிபி, இந்த போலீஸ் வேலையை விட்டுட்டு இந்த ஜோசியக்கார மாதிரி எதிர்காலத்தை சொல்ல எப்போ ஆரம்பிச்ச? சுமதி, எஸ்ஐ, மந்திரி, இந்த 3 பேரையும் கொலை பண்ணது ஒரே ஆள் தான். 8871 நம்பர்ல இருந்து கால் பண்ணி அவங்க எல்லாரையும் கொலை பண்ணிருக்கான். அதே நம்பர்ல இருந்து எனக்கு கால் வந்துச்சு. அவங்களோட நெக்ஸ்ட் டார்கெட் நீதான். இங்க பாரு, அந்த நம்பர்ல இருந்து கால் வந்தா ரிசீவ் பண்ணாத. முதல்ல அங்க இருந்து கிளம்பு. ஆமா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த 8871 இருந்து எனக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கு. இங்க பாரு, அந்த காலை ரிசீவ் பண்ணாத. நான் சொல்றத கேளு. எப்படியோ நீங்க வந்துகிட்டு இருக்கீங்க, வாங்க. நீங்களே வந்து பாருங்க. சாக போறது நான் இல்ல, அவன் தான். வந்து அவன் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண எடுத்துட்டு போ. ஏய், ஹலோ ஹலோ. யார் ராணி? காப்பாத்துறதுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தா, கொல்றதுக்கு யமன்னு ஒருத்தர் இருப்பாண்டா. நான் உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 பேரையும் கொண்டது நான் தான். 4ஆவதா ஒன்ன கொள்ளுவேன். என்ன கொன்னுருவியா? என்ன கொன்னுருவியா? என்ன? பல கோடி மக்கள் பக்தியோட வணங்குற தெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன், உன் சாவிய கையிலதான். டேய், முடிஞ்ச என் கண்ணு முன்னால வாடா. ஆம்பளை நானா இல்ல நீயானு டிசைட் பண்ணிக்கலாம்டா. நீ இருக்க இடத்துக்கு பக்கத்துல இருக்க சுடுகாட்டுல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். நீ தைரியமான ஆம்பளையா இருந்தா வந்து தூண்டு பாடுற. அவனை யாருன்னு உனக்கு தெரியும். வா. வர்றேன், வந்து உன்னை வச்சுக்கிறேன்டா. அவன் இன்னைக்கு உயிரோட போக கூடாது. வாங்கடா. வாங்கடா. கூடாது. சீக்கிரம் வாங்க. 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 கம் இன் கண்ட்ரோல் ரூம். எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருங்க. ஓகே சார். சரிங்க சார். கேட்கல. எந்த ரயில்வே சிக்னல்? சார் ஐடிசி பேட்டை ரயில்வே கேட்டுக்கிட்ட அவங்க கார் நிற்குது சார். ட்ராக் பண்ணிட்டே இருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஏய், கொஞ்சம் வேகமா போடா. சார் கீப் லெஃப்ட்ல போங்க. எந்த இடம்? ஏய், ரைட்ல போடா. அண்ணா, அங்க உட்காந்துருக்கானே அவனா இருப்பானா? இவ்வளவு தூரம் ஓடிய ஓடுறாடே. இந்த சுத்து வட்டார ஃபுல்லா கோட்டடா. சரியான இடத்துல நம்ம சிக்கிருக்க. சுத்தி இருக்க இடம் வேணா உன்னோட கோட்டையா இருக்கலாம், ஆனா நின்றுட்டு இருக்கிறது என்னோட கோட்டடா. இது என் கோட்டை. 2 அப்பாவிங்களை அநியாயமா என்ன பண்ண ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு பாரு. யார் ராணி? நான் யாருன்னு பாக்குறதுக்கு உனக்கு ஆர்வம் அதிகமா இருக்குல்ல? நான் யாருன்னு பாக்குறதுக்கு தைரியம் இருக்கா? பாக்குறியா? நீ எந்த இடத்துல நின்னுட்டு இருக்கன்னு கொஞ்சம் பாரு. Ah!
தீராது பாவகர்ம நிம்மதி இனி வராது காம கோத லோகம் எல்லை மீறி போனல் மரணதான் ரணபூமி நிம்மதி இனி வராது காம கோத லோகம் எல்லை மீறி போனல் மரணதான் ரணபூமி காத்திடும் பிரம்மராற்று நிற்கும் சுக்கராற்று பண்ணிய பாவ கர்ம உன்னையே கைவிடும் காம கோத லோகமே உன்னை எடுக்கும் சாபமே என்ன ஒண்ணு பண்ணிடாத. நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன ஒண்ணு பண்ணிடாத. என்ன விட்டு பாவ மன்னிப்பு கேட்டு மன்னிக்கிறதுக்கு இது ஒன்றும் சர்ச்சம் கிடையாது. செஞ்ச தப்ப மன்னிச்சிட்டோம் பொழைச்சு போன்னு சொல்றதுக்கு நாங்க ஒண்ணும் கடவுள் இல்ல. சரியா தப்பான்னு விசாரிச்சு தண்டனை கொடுக்கறதுக்கு இது ஒண்ணும் கோர்ட் இல்ல. இது போர்க்களம். இங்க யமனே விக்ரம் வேதாதான். ஆரம்பிச்சது நீ, ஆனா இப்ப முடிக்க போறது நான். பிரம்மராற்று நிற்கும் சுக்கராற்று பண்ணிய பாவ கர்ம உன்னையே கைவிடும் காம கோத லோகமே உன்னை எடுக்கும் சாபமே அவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்ணுங்க. ஏன் சார்? அவங்க இங்கே செல்லில் இருக்காங்க. 8871 நம்பர் இருக்கிற மொபைலை நம்ம சீஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கொலை பண்ணவன் நம்பர் கூட 8871. ஒரே நம்பரை 2 பேர் எப்படி யூஸ் பண்ண முடியும்? அவங்க குற்றவாளிங்க இல்லை. அவங்கள ரிலீஸ் பண்ணுங்க. சரிங்க சார், வாங்க. Hey, stop. 8871 நம்பர்ல இருந்தா கால் வருது.
மக்களுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும். பண்ணாத தப்புக்கு 2 அப்பாவிங்க சாவக்கூடாதுதான் ரெஸ்டாரண்ட்ல இருக்காங்கன்னு நானே உங்களுக்கு கால் பண்ணி சொன்னேன். இவங்க குற்றவாளி இல்ல, இவங்க 2 பேரும் நிரபராதன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் இவங்களை செல்லுன்னு அடைக்க வச்சு அவங்கள நான் கொலை பண்ணேன். சொல்லு, யார் நீ? விக்ரம் வேதா. இது வெறும் ஆரம்பம் தான்.